ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒயிட் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈரலெல்லாம் இருக்குது. சிக்கன் குருமாவுக்கு 2 டீஸ்பூன் தனியா, 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே 1 ஸ்பூன். பொன்னிறமாக அப்படி வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து அப்படி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கேன். அப்படி சேர்த்துருங்க. ஒரு 3-4 முந்திரி, 2 ஏலக்காய், 2 வெங்காயம். இதை ஃபஸ்ட்டு பொடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து அரைக்கலாம். இப்போ வறுத்து பொடி பண்ணதில் அப்படியே ஜார் மூடியை திறந்தோடனே மணமாக இருக்குது. வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி, புதினா, 2-3 கருவேப்பிலை, இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் தக்காளி அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதுலேயே தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி விழுதும் அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற விழுது கூடவே தக்காளி, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. நல்லா ஒரு 5 நிமிஷம் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துடுங்க. சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் குருமாவுக்கு உப்பு, ஒரு 50 கிராமு தயிர், நார்மலாக இருக்கணும், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கறியில் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் மசாலாலாம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு பாருங்கள். 1 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஜாரில் அப்படியே சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து கறி முழுகிற அளவுக்கு வச்சா போதும், ரொம்ப நிறையா வைக்கக்கூடாது. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்குது. அப்படியே மூடி வைங்க. ஒரு 2 விசில் வந்தால் போதும். பாருங்கள், ஒரு 5-6 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். பாருங்க, நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன். சிக்கன் குருமா ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் விழுதை சேர்த்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு போதும். தேங்காய் விழுது சேர்த்தா சரியாயிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க.
இது கூடவே மல்லி இலை, கருவேப்பிலை அப்படியே சேர்த்து ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், அப்படியே கலந்து விட்டுடுங்க. அப்படியே கலந்து விடுங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குருமா ரெடி ஆகிடுது. இதுதான் கரெக்டான அளவு. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்ட பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வருது பாருங்கள், அளவு தான். சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். குருமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா நைஸாக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குருமா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சிக்கன் குருமா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.